உலகத்திலேயே முதல் தடவையா சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சி அப்படின்னு சொல்ற இந்த ஏஜென்சி ஒரு அறிவிப்பை வெளியில விடுறாங்க. நீங்க செயற்கையாக தயாரிக்கப்பட்ட இறைச்சிகளை சாப்பிடலாம், அதற்கான உத்தரவு லைசன்ஸ் எங்க நாட்டுல நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைசன்ஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு. அந்த அமெரிக்க நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது, பலருக்கும் தெரியாத ஒரு கேள்விதான். பீட்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி நமக்கு தெரியும். அந்த பீட்டா தான் இந்த மாதிரியான நிறுவனங்கள் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறதுல பல விதமான சர்ச்சையான செய்திகளும் இடம் பெற்றிருக்கின்றன. வரப்போற வருடங்கள் 2040க்குள் 40% இறைச்சி இந்த மாதிரியான செயற்கை இறைச்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ப முடியுமா? சரி, இதை நம்மளால தடுக்க முடியுமா, முடியாதா? பல கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தெய்வ குழந்தை பில்கேட்ஸ் அவர்கள் பல வருடங்களாகவே சொல்லிக் கொண்டு வருகிறார், இந்த உலகத்தில் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க கூடிக்கிட்டே இருக்காங்கப்பா, அவங்களுக்கு போறதுக்கு சாப்பாடுலாம் இனிமே இருக்கவே இருக்காது, அதனால என்ன செய்வீங்க, நீங்க செயற்கையாக இறைச்சிகளை தயார்படுத்துங்கள், செயற்கையாக முட்டைகளை தயார்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மனுஷன் நல்லா தானப்பா சொல்றாரு, ஏன்னா ஜனத்தொகை பெருகிக்கிட்டே இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல உணவு இங்க தயாரிக்க முடியாது அல்லவா அப்படிங்கிற ஒரு கேள்வி சாதாரண ஒரு மனிதன் எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். இதே மாதிரியான கேள்விகளை நம்ம அடுக்கடுக்கா நான் வைக்கிறேன். அந்த கேள்விகளிலிருந்து நம்ம பதில் கண்டுபிடித்தோமா, அப்படி பதில் கண்டுபிடித்த பிறகு அதிலிருந்து விடுபட்டோமா என்பதை நீங்களே உங்கள் மனசாட்சிப்படி கொஞ்சமா சொல்லுங்களேன். 4G வந்துருச்சு, நிறைய டவர் வைக்கிறாங்க, நிறைய டவர் வச்சா பறவைகள் எல்லாமே இறந்து விடும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பலவிதமான செய்திகள் வந்த பிறகும் எத்தனை நபர்கள் மொபைல் போனை யூஸ் பண்ணாம இருக்கும்? முதல் கேள்வி. அடுத்ததா, வாகனங்கள் அதிகரித்து விட்டன, இதன் காரணமாக கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், இல்லாட்டி பலவிதமான நச்சு வாயுக்களாக இருக்கட்டும், இது நம்முடைய வானிலையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, எத்தனை பேர் வாகனங்களில் செல்வதை இல்லாட்டி ஒரு வீட்டுக்கு 2 கார் வாங்குறத நிப்பாட்டணும்? அடுத்த கேள்வி. மூன்றாவதாக, இந்த விவசாயத்தில் இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது, இது எல்லாமே விஷம் அப்படின்னு தெரிந்த எத்தனையோ விவசாயிகள் அவங்களுடைய பயிரை காப்பாற்றுவதற்காகவும் அவங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காகவும் இந்த மாதிரியான வேதிப்பொருட்களை அவங்களுடைய உரமாகவும் இல்லாட்டி பலவிதமான பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்துகிறார்கள். இது எதையுமே நம்மளால தடுக்க முடியலையே, ஆனா இது எல்லாத்துலயும் இவ்வளவு பெரிய நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் நம்மால் தடுக்க முடியாததற்கான காரணம் இது நமக்கு சரியானதுதான், இதுதான், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லையா, அதுதான் நம்முடைய தேவையாக இருக்கிறது. சோ இறைச்சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த இறைச்சியை உண்ணும் நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அப்படி இல்லையா, அவங்க உண்ணும் அந்த குவாண்டிட்டி அதிகரித்திருப்பதாக சொல்கிறார்கள். இதன் காரணமாக 2050க்குள் கிட்டத்தட்ட 970 கோடி மனிதர்கள் வந்து விடுவார்கள். 1000 கோடி மனிதர்கள் வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 750 கோடி மனிதர்கள் இருக்காங்க. இந்த 750 கோடி மனிதர்களில் பில்கேட்ஸ் அவர்களுடைய அந்த ஒரு கணக்குப்படி 110 கோடி மனிதர்கள் பசியுடன் உறங்க செல்கிறார்கள். 600 கோடி மனிதர்கள் சாப்பிடும் சாப்பாடு தேவையற்ற சாப்பாடாக இருக்கிறது. 200 கோடிக்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு. இதெல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா கண்டிப்பா செயற்கை உணவுகளை நாம் நாடி செல்ல வேண்டும், செயற்கை இறைச்சிகளை நாம் நாடி செல்ல வேண்டும். அதனால நான் இந்த நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறேன். இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய செய்தி அறிக்கை கேட்ஸ் நோட்ஸ் அப்படிங்கிறதுல நீங்க போய் வாசித்து பார்த்தால் தெரியும். நான் முதல்ல இது அஜெண்டா 21 நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த இறைச்சியால தான் இந்த நோய் வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பரப்புரை செய்வார்கள். இப்போ நீங்க பறவை காய்ச்சல் அப்படின்னு ஒண்ணு எடுத்து அதுல நிறைய பல்லாயிரக்கணக்கான பறவைகள் கொல்லப்படுகிறது. சரிதான், பறவை காய்ச்சல் வந்துருச்சு. கொரோனா வந்தது எதுல இருந்து அப்படின்னு பார்த்தா மாமிசம் இல்லாட்டி இந்த கடல்சார் உயிரினங்கள் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டாங்க. அந்த மார்க்கெட்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு சொன்னோன்னே மாமிசத்தை தடைப்படுத்தினார்கள். சீனா உட்பட பல நாடுகள் மாமிசத்தை தடைப்படுத்தியது. சோ மாமிசத்தை தடைப்படுத்துவதால் அடுத்ததா என்ன நடக்கும்? அந்த மாமிசம் நல்ல ஒரு மாமிசம் தான், இதற்கு நாங்க சர்டிபிகேஷன் தாரோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமோ இல்லாட்டி தனியாரோ இந்த மாமிசத்தை வளர்க்கும் இல்லாட்டி இந்த மாமிசத்தை உருவாக்கும் ஒரு தொழிற்சாலை தொடங்குவார்கள். அவர்கள் கிட்ட இருந்து தான் நம்ம மாமிசத்தை வாங்குவோம். இது இன்னைக்கு நீங்க கேட்கும்போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். எப்படி 4G இல்லாட்டி மொபைல் போன் அப்படி இல்லையா நம்ம இந்த மாதிரியான கார் இதெல்லாம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி நாமும் 2035-40க்குள் இந்த மாதிரியான மீட் இறைச்சிகளை உபயோகிப்போம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. சோ இந்த நிறுவனங்களை தொடங்குவதற்காக அவர்கள் சொல்லும் காரணங்கள் மக்கள் தொகை பெருக்கம். ஓகே, அடுத்த காரணம் அப்படின்னு சொல்லும்போது
10 கிலோகிராம் அளவுக்கு நீங்க தானியங்களை ஒரு மாட்டுக்கு கொடுத்த பிறகு அதுல இருந்து 1 கிலோ இறைச்சி தான் நீங்க எடுக்கிறீங்க. மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், அவங்க சொல்றது என்னன்னா அதுக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான தண்ணீர், அதை வளர்ப்பதற்கான இடம், இது எல்லாம் 10 மடங்கு அதிகமாக கொடுத்த பிறகுதான் அதுல இருந்து 1 மடங்கு உனக்கு தேவையான உணவாக கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும் உணவு கூட சில சமயங்களில் வைரஸ் அட்டாக்கான உணவாக இருக்கிறது, அதாவது சேஃப்டி இல்லாத உணவாக இருக்கிறது. ஆனா லேப்ல செயற்கையாக இதை நாம் தயாரித்து விட்டோம் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் லைன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வழியாக ஸ்டெம் செல்ஸ், அதாவது ஒரு விலங்கினுடைய ஒரு செல் எடுக்கப்படுகிறது. அந்த செல்லை எடுத்த பிறகு அந்த செல்லை லெபோரட்டரியில் வச்சு வளர்க்கிறார்கள். எப்படி வளர்க்கிறார்கள்? கிட்டத்தட்ட 3 வாரங்களிலிருந்து 5 வாரங்களுக்குள் இந்த செல் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகி ஒரு இறைச்சி துண்டாக வெளியில வந்து விழுது. அந்த இறைச்சி துண்டை அவங்க லெபோரட்டரி வழியாக தயாரித்ததன் காரணமாக இது பியூர், இது நல்லது, இதுல நிறைய புரோட்டீன் இருக்கு, இதுல இந்த சுவை இருக்கு அப்படிங்கறத மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்படி மார்க்கெட்டிங் பண்ற அந்த இறைச்சியை நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாருமே இந்த சயின்ஸ் படி சொல்ல போனா எல்லா புரோட்டீனும் உங்களுக்கு கிடைச்சிரும், எல்லா புரதமும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா இயற்கையிலிருந்து மனிதன் விலகி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இதன் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கப்பூர் இன்னைக்கு உத்தரவு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்ததா பல நாடுகள் இதற்கு ஓகே சொல்லுவாங்க. வேற வழி கிடையாது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைப்பாங்க. உன்னுடைய வீட்டில் வளர்க்கும் கோழிகள், ஆடுகள் இது எல்லாம் தேவையற்றது, அந்த நிறுவனத்திடம் இருந்து வாங்கினால் நீ உயிரோடு இருப்ப, இல்லாட்டி உனக்கு நிறைய நோய்கள் வரும் அப்படிங்கிற பரப்புரை இனி எல்லாம் செய்யப்படும். ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு 2 இல்லாட்டி 3 வருடங்களில் ஏதாவது ஒரு வைரஸ் பரப்பப்படும். அப்படி பரப்பப்படும் வைரஸுக்கு பின்னால் எல்லாம் இந்த விலங்குகளும் இந்த விலங்குகளுடைய இறைச்சிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படும். அதன் காரணமாக நாமே நம்மை அறியாமல் அதை மாற்றிக்கொள்வோம். சரி, இதுல இருந்து தப்பிப்பதற்கான வழிகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகள் சுத்தமா கிடையவே கிடையாது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஆகிவிட்டன. பீட்டா அப்படிங்கிற அமைப்பு கிட்டத்தட்ட $1 மில்லியன் அமெரிக்க டாலரை கொண்டு ஒரு நிறுவனத்திடம் கொடுக்கிறார்கள். அந்த நிறுவனத்திடம் அவர்கள் கொடுக்கும்போது சொல்றாங்க, நிறைய உயிரினங்கள் கொல்லப்படுகின்றன, நீங்க என்ன செய்றீங்கன்னா செயற்கையா இந்த மாதிரியான இறைச்சிகளை தயார்படுத்துங்கள், அதற்கு நாங்கள் உதவியாக இருக்கிறோம், மார்க்கெட்டிங் எல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கண்டுபிடித்த நிறுவனம் தான் அதனுடைய கிளைகளாகவும் இல்லாட்டி அதிலிருந்து பிரிந்து போன பல மனிதர்கள் வேறு பல நிறுவனங்களை தொடங்குகிறார்கள், அவங்களுடைய பங்குதாரர்களை அழைக்கிறார்கள். அப்படி பங்குதாரர்களாக சேர்ந்தவர்கள் பில் கேட்ஸ், யாஹூனுடைய துணை இயக்குனர், கூகுளினுடைய துணை இயக்குனர்கள், இப்படின்னு சொல்லி பல நபர்கள் இந்த மாதிரியான நிறுவனங்களில் அவங்களுடைய பங்குகளை வாங்குகிறார்கள். இதுதான் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்த எதிர்காலத்தின்படி நாம் இங்கே செயல்பட ஆரம்பித்திருக்கிறோம். சோ சிங்கப்பூர் கொரோனாவை மட்டுமே காண்பிக்கவில்லை, இதன் காரணமாகத்தான் நாங்க செயற்கை இறைச்சிக்கு அனுமதி கொடுக்கிறோம் அப்படிலாம் சொல்லல. இந்த விலங்குகள் இருக்கு பாருங்க, இந்த விலங்குகளை வளர்ப்பதற்காகவும் இல்லாட்டி இந்த விலங்குகளிலிருந்து வெளியேறக்கூடிய வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் நம்முடைய காலநிலைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதன் காரணமாக நாம் செயற்கை இறைச்சிக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக சொல்கிறார்கள். இதை சிங்கப்பூர் மட்டுமே சொல்லல, பில்கேட்ஸ்ல இருந்து எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. சோ நீங்க கால்நடைகளை வளர்த்தாலோ இல்லாட்டி அதனுடைய இறைச்சியை உண்டாலோ கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் செய்யப்படுகிறது. சோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது அபரிவிதமா இருக்கிறது. மனிதன் செய்த தவறு எல்லாமே நம்ம மறந்துட்டோம். இப்போ அந்த தவறை யார் மேல போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலங்குகள் மேல. உணவு சங்கிலி அப்படிங்கறத நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த உணவு சங்கிலியிலிருந்து ஒரு உணவு எப்பவாவது எங்கேயாவது குறைந்தால் கூட அது அந்த சங்கிலியையே பாதிக்கும். அப்படி சங்கிலியை பாதிக்கும் போது எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நீங்களே யூகித்துக் கொள்ளலாம். இந்த பூமிக்கு விலங்குகளால் தான் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது, அவைகள் தான் கிரீன் ஹவுஸ் கேஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டமைப்பு இப்போது பரவலாக ஏற்படுத்தப்படுகிறது. 2030க்குள்ள டீசல் கார், பெட்ரோல் கார் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே எலக்ட்ரிக் வாகனங்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்ற அரசாங்கம் வேறொரு சட்டத்தையும் போடும். 2030க்குள் கால்நடைகள் 1 வளர்க்கலாம், 2 வளர்க்கலாம், கூடுதலாக வளர்க்கக்கூடாது. காரணம் இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான். இதற்கு நாங்கள் பாரிஸ்ல போய் ஒரு ஒப்பந்தம் போடுறோம், இல்லாட்டி அங்க போய் ஒரு ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் ஒரு ஒப்பந்தத்தை போடுவார்கள். நம்மிடம் இருந்து கால்நடைகள் என்பது அகற்றப்படும். இது வெகு தொலைவெல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்றது 2030, 40, இன்னும் 20 வருஷம் தான். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் செத்து போவோம் அப்படின்னு சொல்றது என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதால் அவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நம்முடைய நாட்டு விதைகள் அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாது. இந்த விதைக்காக நாம் இப்போது பல வெளிநாட்டு நிறுவனங்களை நம்பி இருக்கிறோம்.
தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துல எங்க ஊருக்கு போனா எங்க ஊர் தோப்பு சைடுல ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து தேனீக்கள் அடையும், அங்கிருந்து நம்ம தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10-12 வருடங்களுக்கு பிறகு நானும் அதே தென்னந்தோப்புக்கு செல்கிறேன். அங்க தேனீக்கள் இல்லை, தேனீக்களுடைய அந்த கூடாரமும் கிடையாது. என்னன்னு பார்த்தா யாருமே நம்ம இருந்து தேன் வாங்கலப்பா, எல்லாருமே வெளியில இருந்து வாங்குறாங்க, டாபர் வந்துருச்சு, பதாஞ்சலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நேற்றைய ஒரு செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியாவில் விற்கப்படும் 13 நிறுவனங்களுடைய தேன் அப்படிங்கிறது சுத்தமா நல்லா இல்லாத தேன். எதையுமே வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு நோய் தான் கூடுதலாக வரும் அப்படின்னு சொல்றத சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லி இருக்கிறது. சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் வேற யாரும் கிடையாது, இந்தியாவினுடைய ஒரு அமைப்பு தான். அவங்க சோதித்து பார்த்திருக்கிறார்கள். எந்த மாதிரியான சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல சோதித்து பார்த்திருக்கிறார்கள். அதுல பெரிய பெரிய நிறுவனங்கள் பதாஞ்சலி, டாபர், இப்படி பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தேனில் நமக்கு தெரியாத வேறு விதமான சிறப்பு என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு எங்கிருந்துடா வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது சீனால இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆவுனா சீனா இழுத்துறியா விக்கி அப்படின்னு சொன்னா நான் இழுக்கலங்க, இது உண்மை. நீங்க தேடி பாருங்க. அந்த தேன்ல சேர்க்கப்பட்டிருக்கும் சிரப் எந்த மாதிரியான சிரப் அப்படின்னு கேட்டா C2 C3 வகைகள். சோதித்து பார்ப்பதற்கு நிறைய வகைகள் இருக்கு போல. இதுல C2 C3 ஆபரேஷன்ஸ் இருக்கு. இந்த ஆபரேஷன் வழியாக கண்டுபிடிக்க கூடாத லெவல்ல இருக்கக்கூடிய சிரப் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது சாதாரணமா இந்த சீனி பாகு அப்படிலாம் சொல்லுவோம் பாருங்க, தேன் எடுத்துக்கிட்டா அதுல சீனி பாகு கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். இப்ப 3 சிரப் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் சிரப்பின் பெயர் கோல்டன் சிரப், இன்வெர்ட் சுகர் மற்றும் ரைஸ் சிரப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 சிரப்புகளும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா இந்த சிரப்புகள் எப்படி இப்போது இந்தியாவுக்குள் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் சிரப் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று பெயரில் வருகிறது. சீனாக்காரன் என்ன செய்வான்? சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல அவனுக்கு ஒரு இடம் பிடிச்சிருக்குன்னா அந்த இடத்துக்கு சீனாவினுடைய பெயரை சூட்டுவான். அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு பெயராக இருக்கும், அதன் பிறகு ஒரு வரலாறு எழுதப்படும். அதே மாதிரி தான் ஃப்ரக்டோஸ் சிரப் அப்படிங்கிற ஒரு சிரப்பை சீன நாட்டவர்கள் தயாரித்தார்கள். குறிப்பா அது இந்தியாவினுடைய மார்க்கெட்டுக்காக மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஃப்ரக்டோஸ் சிரப் என்பது இந்தியாவில் உணவு தயாரிக்கிறார்கள், அதற்காக நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி செய்தார்களா? கிடையாது. பெயிண்ட் தயாரிக்கிறாங்க, அந்த பெயிண்டுக்கு இந்த ஃப்ரக்டோஸ் சிரப் என்பது தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஏற்றுமதி கொள்கையாக இருக்கிறது. ஸோ பெயிண்ட் தயாரிப்பதற்காக ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு பொருள் நம்முடைய தேனில் கலப்படம் செய்யப்பட்டு இன்று பலவிதமான கார்ப்பரேட்டுகளால் விற்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு இன்று அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நாளைக்கு செயற்கை இறைச்சி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவான். அதுக்கு பீட்டா சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பில்கேட் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ண பிறகு ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு பாக்டீரியாவால தான் இந்த மாதிரியான செயற்கை இறைச்சியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்டீரியாவை வளர்ப்பார்கள். இப்படி பாக்டீரியாவை வளர்க்க வேண்டும், அப்படி இல்லைன்னா இந்த செல்லை ஒரு செல்லிலிருந்து 2 செல், 2லிருந்து 4 செல்லாக வளர்க்க வேண்டும் என்றால் எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இந்த எனர்ஜிக்காக காற்றில் இருக்கும் பலவிதமான பொருட்களையோ இல்லாட்டி தண்ணீரில் இருக்கும் ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கிறார்கள். அந்த ஹைட்ரஜனை இந்த பாக்டீரியாவுக்குள் செலுத்துகிறார்கள், எனர்ஜி சோர்ஸா பயன்படுத்துகிறார்கள். இதனால் பலவிதமான வாயுக்கள் வெளிவருமே, அதன் காரணமாக கிளைமேட் சேஞ்ச் என்பது வருமே. அதை பற்றி இந்த விஞ்ஞானத்திற்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்று கேட்டால் அதெல்லாம் இப்ப கண்டுபிடிக்க மாட்டானுங்க. ஏன்னா அதை கண்டுபிடிச்சா நம்ம எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சு விடுவோம். சோ அதை பத்தி இப்ப பேச மாட்டாங்க. இப்ப பேசுறது எல்லாமே கால்நடைகள் தான் இதற்கு காரணம். கால்நடைகளை கொஞ்சி குவியுங்கள், இல்லாட்டி கால்நடைகளை வளர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு இன்டைரக்ட் மெத்தட் தான். சோ கொரோனா வந்துருச்சு, இந்த டைம் அவங்க நல்லபடியா யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான இறைச்சியை மார்க்கெட்ல கொண்டு வர முடியும். அதற்கான வேலைகள் அதி தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிறுவனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஈட் இல்லாட்டி ஈட் ஜஸ்ட் ஐஎன்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். ஜஸ்ட் ஐஎன்சி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜஸ்ட் ஈட் அப்படிங்கிற நிறுவனம் 2015வது வருடம் தடை செய்யப்பட்டது. அப்போது அந்த நிறுவனத்தின் பெயர் ஹாம்ப்டவுன் கிரீக் அப்படிங்கிறது தான். சோ இந்த ஹாம்ப்டவுன் கிரீக் அப்படிங்கிற நிறுவனம் தான் 2018வது வருடம் ஜஸ்ட் ஈட் அப்படிங்கிற வேறொரு மறு வச்சுட்டு நான் நல்லவே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பெரிய தலைகள் செல்கிறார்கள், இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களால் தயாரிக்கப்பட்டது தான் எக், அதாவது நார்மல் முட்டை கிடையாது. இந்த மாதிரி செயற்கையாக தயாரிக்கப்பட்ட முட்டைகள், இறைச்சிகள் இது எல்லாமே செய்யப்படுகிறது. அந்த ஜஸ்ட் ஈட்ல இருந்து தான் நாமும் இந்த சிங்கப்பூர் அரசாங்கமும் இறைச்சியை இப்போது இறக்குமதி செய்கிறார்கள். இது எல்லாம் இப்படி பல கார்ப்பரேட்டுக்கு போகும்போது, பல கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை நிறுவனங்கள் தான் இதே மாதிரி இறைச்சிகளை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன அப்படின்னு கேட்டா 24க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள். இது எல்லாம் சாதாரணமா இங்க இந்தியால இருந்து பிறந்த இல்லாட்டி சின்ன சின்ன நிறுவனங்கள் கிடையாது. எல்லாம் டானுக்கே டான். சோ என்னென்ன
நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலேஃப் ஃபார்ம்ஸா இருக்காங்க, மொசா மீட் இருக்காங்க, ஜஸ்ட் ஐஎன்சி, மீட்டபிள், மெம்பிஸ் மீட்ஸ், சூப்பர் மீட், குளோபல் மீட், ஃபின்லெஸ் மீட், இப்படி நிறைய மீட் ஏஜென்சிஸ் இல்லாட்டி நிறுவனங்கள் இருக்கின்றன. இவங்க எல்லாமே கோடிக்கணக்கில் லட்சம் கோடி கணக்கில் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2030 மார்க்கெட் தான் அவங்களுடைய டார்கெட்டே தவிர 2020 2025 கிடையாது. சோ 2030ல இவங்களுடைய மார்க்கெட் இவ்வளவு பெருசா இருக்கும், அதற்காக நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்போதே அவங்க லட்சம் கோடிகள் இன்வெஸ்ட் செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் வாணிபம் எவ்வளவு பெருசா இருக்கும், அதற்கு பின்னால் இருக்கும் பிளான் எவ்வளவு பெருசா இருக்கும், அதற்கு பின்னால் இருக்கிற மார்க்கெட்டிங், அதற்கு பின்னால் இருக்கிற பவர்ஃபுல் பர்சன்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். இதுவரையிலும் நீங்க இந்த மாதிரி செயற்கை உணவுகள் வராது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தீங்கன்னா வந்துருச்சு. சோ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதை நான் சொன்னா கான்ஸ்பிரசி பேசுதா சொல்லிடுவானுங்க. சோ நீங்களே உங்களுடைய முடிவை தேடிக்கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கொஞ்சம் நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல இருக்கிற உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பின்னால் இருக்கும் உலக அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் நிச்சயமாக மாற்றம் என்பது நடக்கும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.